அன்பு சொந்தங்களுக்கு இனிய வணக்கங்கள். இன்றைய பதிவில் நம் மகர ராசி அன்பர்களுக்கான 2025ஆம் ஆண்டிற்கான ராசி பலன்களை தான் பார்க்க போகின்றோம். மகர ராசி அன்பர்களுக்கான சாதக பாதகங்கள் என்னென்ன விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் நீங்கள் செய்யலாம், அவசியம் தவிர்த்துக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன, இந்த தெய்வ வழிபாடு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நன்மைகளை உண்டாக்கும், இது மாதிரியான தகவல்களை தெளிவாகவும் விரிவாகவும் பார்க்க போகிறோம். ஸோ கொஞ்சம் கூட வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்க்க முயற்சி பண்ணுங்கள். இப்போ தான் நம்ம சேனல் முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பில் பட்டன் ஆல் என்ற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாக ஒரு ஆண்டின் பலனை நிர்ணயிப்பது அந்த ஆண்டின் நிகழக்கூடிய கிரக பயிற்சிகள் மற்றும் பிரதான கிரகங்கள் முக்கிய பங்கு வகிக்கிறது. அந்த விதத்தில் பார்த்திங்கன்னா ஆண்டினுடைய முதல் பயிற்சியாக மார்ச் 29ஆம் தேதி அன்னைக்கு சனி பயிற்சி நிகழ இருக்கிறது. கடந்த காலகட்டங்களில் உங்களுக்கு தன குடும்ப வாக்குஸ்தானமான 2ஆம் பாதகத்தில் பாத சனியாக இருந்த சனி பகவான் இனி முயற்சி ஸ்தானமான 3ஆம் பாதகத்துக்கு மார்ச் 29ஆம் தேதி அன்னைக்கு பயிற்சி ஆகிறார். 7 ஆண்டுகளாக நீங்கள் படாத பாடு, அவஸ்தை, இம்சை எல்லாத்திலுமே இருந்தே முழுமையாக உங்களுக்கு விடுதலை பெற போகிறீங்க. 7.5 சனி மகர ராசி அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா முடியுது அப்படின்னா மிகப்பெரிய சாதகமான ஒரு விஷயம்தான். இனி உங்களுக்கு சகாய சனியாக அடுத்து 2.5 ஆண்டுகளுக்கு சனி பகவான் உங்களுக்கு பலன் கொடுக்க போகிறார். விசேஷ பலன்களை கொடுக்க போகிறார். அடுத்து 2வது பயிற்சியாக குரு பயிற்சி மே 14ஆம் தேதி அன்னைக்கு நிகழ இருக்கிறது. கடந்த காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பஞ்சமஸ்தானத்தில் இருந்த சுப பலன்களை ஏற்படுத்திய குரு பகவான் இனி 6ஆம் பாதகமான ருணரு சத்ரு ஸ்தானத்தில் 6ல் அமர்ந்து குரு பலன் கொடுக்க போகிறார். இந்த ஆண்டு முழுவதும் மற்றும் 3 இடங்களில் குரு பகவான் சஞ்சாரம் செய்ய போகிறார். மே 14ஆம் தேதி வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பஞ்சமஸ்தானத்திலையும், மே 14ஆம் தேதியிலிருந்து அக்டோபர் 10ஆம் தேதி வரைக்கும் பார்த்தீங்கன்னா மிதுன மனையில் 6ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்ய போகிறார். பிறகு மே 10ஆம் தேதியிலிருந்து அதிசாரமாக கடகத்தில் உச்சபலம் பெற்று கலத்திரஸ்தானமான 7ஆம் பாதகத்தில் சஞ்சாரம் செய்ய போகிறார். மீண்டும் டிசம்பர் 5ஆம் தேதி அன்னைக்கு வக்ரகதியில் பின்னோக்கி நகர்ந்து 6ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்ய போகிறார். அடுத்து முக்கியமான பயிற்சியாக மே 19ஆம் தேதிக்கு ராகு கேது பயிற்சி நிகழ இருக்கிறது. கடந்த காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா முயற்சி ஸ்தானமான 3ஆம் பாதகத்தில் உபஜய ஸ்தானத்தில் இருந்த ராகு இனிமே மே 19ஆம் தேதியில் இருந்து தனஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்ய போகிறார். கடந்த காலகட்டங்களில் பாக்கிய ஸ்தானத்தில் இருந்த கேது பகவான் மே 19ஆம் தேதியிலிருந்து அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்ய போகிறார். இந்த பிரதான கிரகங்கள் பார்த்திங்கன்னா மற்றும் இதர கிரகங்களின் சஞ்சாரங்களின் படி பார்த்திங்கன்னா இந்த ஆண்டு முழுவதும் உங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் அப்படின்றத இப்போ பார்க்கலாம். மகர ராசி அன்பர்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த வருஷத்தில் இருந்தே உங்களுக்கு விமோச்சனம் தரக்கூடிய அனைத்து வழிகளுமே பிறக்கும். கஷ்டத்தில் இருந்து விமோச்சனம், ஒரு அவமானத்தில் இருந்து, ஒரு நஷ்டத்தில் இருந்தோ, இல்லை ஒரு குடும்பத்தில் இருந்து நிம்மதி, பணப்புழக்கத்தில் இருந்த தடங்கல்கள் விளங்குறது, இப்படிப்பட்ட நல்ல ஒரு விஷயங்கள் நடக்கும். 2ஆம் இடத்துல இருந்து சனி இப்போ 3ஆம் இடத்துக்கு எதிரியுடைய வீட்டுக்கு போகிறார். பொதுவாகவே பார்த்திங்கன்னா சனி 3ஆம் இடத்துல இருக்கிறது பார்த்திங்கன்னா நல்ல விஷயம்தான். ஆனால் இந்த 3ஆம் இடத்திற்கு எதிரி ஸ்தானத்திற்கு அவர் போகிறார், குருவுடைய வீட்டிற்கு போகிறார். அங்கே அவருக்கு ஸ்தான பலம் கிடையாது. இதனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன லாபம் அப்படின்னா உங்களுக்கு இருந்த தடைகள் விளங்கும், குழந்தை பாக்கியத்தில் இருந்த பிரச்சனைகள் நீங்கும், வம்ச விருத்தி உண்டாக்கும், வருமானம் அதிகரிக்கும், தொழில் முன்னேற்றம் இருக்கும், வியாபார வளர்ச்சி அதிகரிக்கும், படிப்பில் பார்த்திங்கன்னா மாணவர்களுக்கு ஆர்வம் அதிகரிக்கும், படிப்பில் எதிர்பார்த்த மாதிரி படிப்பு கிடைக்காம நல்ல ஒரு சீட்டு கிடைக்காம நிறைய பேர் தவிச்சிட்டு இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கெல்லாம் நினைச்ச படிப்பை படிக்கிறதுக்கு உண்டான ஒரு அமைப்புகள் கிடைக்கும். மொத்தத்தில் பார்த்திங்கன்னா நீங்கள் எடுத்த காரியத்தில் வளர்ச்சி அடைவதற்கு உண்டான நேரம் இதாகும். அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கு உங்கள் தலைமை உங்களை ஒதுக்கி வச்சுருந்தாங்கன்னா இப்போ அந்த தலைமை உங்களை அழைத்து மீண்டுமே பதவிக்கு கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உண்டாகும். இது எப்போ நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தசமஸ்தானத்திற்கு குரு பகவானுடைய பார்வை கிடைக்கக்கூடிய நேரமான மே மாதத்தில் இருந்து அக்டோபர் வரைக்கும் இந்த காலகட்டத்தில் நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதே சமயத்தில் மேலேருந்து அக்டோபர் வரைக்கும் குரு பார்த்திங்கன்னா உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துல மறையும் பொழுது கடன் சுமைகள் சற்று அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. காரணம் என்ன அப்படின்னா இப்போ தான் நீங்கள் தொழிலில் புதுசாக துவங்க போகிறீங்க, தொழிலில் புதிய பரிமாணத்துக்கு கொண்டு போகிறவங்க, அதுக்கு பணம் வேணும், அதுக்கு முதலீடு வேணும், செலவு வேணும், ஸ்டாக்ஸ் வேணும்.
இல்லையா? உங்கள் கூட ஒர்க் பண்ணுறதுக்கு உங்களுக்கு சில பொருட்கள் வேணும்னா அதெல்லாம் வாங்குறதுக்கு உண்டான பண முதலீடுகள் உங்களுக்கு கடன் மூலமாகவே கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் ஏற்படுத்துவார் குரு பகவான். குரு அக்டோபர் மாதத்திலிருந்து டிசம்பர் வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துக்கு போகும்பொழுது குடும்பத்தில் பார்த்திங்கன்னா உங்கள் வாழ்க்கை துணை மூலமாகவோ அல்லது உங்களுடைய தந்தை மூலமாகவோ உங்களுக்கு நன்மைகள் ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள், அதன் மூலமாக உங்களுக்கு குழந்தைகளுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பும் உண்டாகும். வழக்கு சார்ந்த விஷயங்கள் வெற்றியை கொடுக்கக்கூடிய வகையில் தான் இருக்கும். ஏன்னா குரு பகவானுடைய பார்வையில் சனி வந்துடுவார். அக்டோபர், நவம்பர், டிசம்பர் இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா குரு பகவானுடைய பாக்கிய பார்வையாக சனிக்கு கிடைக்கும். கெடுதல்கள் நினைக்கக்கூடிய நபர்கள் கூட உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்திக்குவாங்க. குறிப்பாக உங்களுடைய குடும்பத்தில் பார்த்திங்கன்னா ஒருங்க எதிரிகள் இல்லை வேற்று மதம் இல்லை வேற்று தாதி இதேமாரி எதிரிகள் தொலை கொடுத்துருந்தாங்கன்னா யார்கிட்ட சொல்கிறது தெரியல அப்படின்னு புலம்பிகிட்டு இருக்கவங்க, நிம்மதி இல்லாத இருக்கவங்களுக்கு இந்த ஆண்டு நிம்மதி தரக்கூடிய ஆண்டாக அமையும். எதிர்ப்புகள் விலகி சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டாகும். அவமானங்கள் விலகக்கூடிய அமைப்பும் உண்டாகும். மொத்தத்தில் நல்ல விஷயங்கள் நடக்கும் இந்த ஆண்டில். மகர ராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா யார்கிட்டையும் ரொம்ப பேச மாட்டாங்க, அமைதியாக இருப்பாங்க. ஆனால் உழைப்புக்கு அஞ்சாதவங்களாக இருப்பாங்க. சில பேர் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும். அடுத்தவங்களை பார்த்திங்கன்னா வேலை வாங்கிறதுக்கு நினைப்பாங்க. உழைப்பு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும், ஆனால் சாமர்த்தியமாக இருப்பாங்க. அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா யாருக்கிட்டேயும் ரொம்ப சண்டை போடுவாங்க, அதில் விலகியிருப்பாங்க. இல்லை சண்டை பாராமல் பேசாமல் விலகியிருப்பாங்க. இப்படிப்பட்ட நபர்களுக்கு இந்த ஆண்டு மாற்றங்களை ஏற்படுத்தும். குறிப்பாக உழைப்பை அதிகரிக்கும். வேலை இல்லாமல் கஷ்டப்படுறாங்க இல்லையா, இந்த மகர ராசி அன்பர்களுக்கு பார்த்திங்கன்னா மீண்டும் வேலை கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டாகும். மொத்தத்தில் வெற்றி பெறக்கூடிய ஒரு ஆண்டாக இருக்கும். பணப்புழக்கம் அதிகரிக்கும். வருமானம் அதிகரிக்கக்கூடிய ஆண்டாக அமையும். இந்த ஆண்டு பரிகாரம், நல்ல வளர்ச்சிக்கு உண்டான பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாமரை வழிபாடு. மகாலட்சுமி தாயாருக்கு தாமரை மலர் சூட்டி வழிபாடு செய்யும் பொழுது சிறப்பு உண்டாகும். வெள்ளிக்கிழமை தோறும் பார்த்திங்கன்னா காலை 6 மணிலேருந்து 7 மணி அல்லது 8 மணி வரை இல்லை 9 மணி இல்லைனா 8லேருந்து 9க்குள்ளார இந்த 3 நேரத்துக்குள்ள சுக்கிரஹோரை நேரத்தில் காலைல 6 to 7, 8 to 9 இதேமாரி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு பார்த்திங்கன்னா பெருமாள் கோவிலில் இருக்கக்கூடிய மகாலட்சுமி தாயார் சன்னதிக்கு சென்று அங்கே ஒரே ஒரு தாமரையை சமர்ப்பணம் பண்ணிவிட்டு பிரார்த்தனை பண்ணிவிட்டு தாயாருக்கு குங்கும அர்ச்சனை பண்ணி அந்த குங்குமத்தை வீட்டுக்கு கொண்டு வந்து நீங்கள் தினமும் திலகமிட்டுக்கலாம். ஆண்களும் இந்த குங்குமத்தை பயன்படுத்தலாம், பெண்களும் பயன்படுத்தலாம், யார் வேணாலும் பயன்படுத்தலாம். எந்த பாகுபாடும் கிடையாது. குங்குமத்தை நெட்டியில் இட்டுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு முக வசீகரம் ஏற்படும். பணப்புழக்கம் அதிகம் உங்களுக்கு ஏற்படும். இந்த அமைப்பெல்லாம் நிச்சயம் உண்டாகும். தொழிலில் அபிவிருத்தி உண்டாகும். வியாபாரம் சிறப்பாக இருக்கும். பணப்புழக்கத்தை அதிகரிப்பால் மகாலட்சுமி தாயார். இந்த பதிவில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. மற்றும் ஒரு புதிய தகவலுடன் உங்களை மீண்டும் சந்திக்கணும். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ஆல் என்ற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி. மற்றும் ஒரு புதிய தகவலுடன் உங்களை மீண்டும் சந்திக்கின்றோம்.